ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். I will do it so fast. நான் என்ன செய்வேன்? தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? God will move things fast. ஆண்டவராகிய கர்த்தர் மிக வேகமாக காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சூழ்நிலை நம்முடைய விசுவாசத்தை திருடாமல் நம்ம பார்த்துக்கணும். சூழ்நிலை பார்ப்பதற்கு எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை. சூழ்நிலை நம்முடைய விசுவாசத்தை திருடும். சூழ்நிலை நம்முடைய எல்லா நம்பிக்கையை திருடிவிடும். சூழ்நிலை எந்த ஒரு மாற்றமும் நாம் பார்க்கும்படியாக செய்யாது. ஆனால் நாம் பார்க்க முடியவில்லை என்பதற்காக நடக்காது என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவருடைய பலனை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 29வது வசனத்தில், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். ஐயோ, என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு முன்பாக இவ்வளோ பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்குது, அதை நான் எப்படி கடக்க போகிறேன், அது எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடும், அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லையே, அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லையே, எனக்கு முன்பாக ஒரு பெரிய மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, வழியே இல்லையே. என் சகோதரா சகோதரி, சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 32வது வசனத்தில், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை என்ன செய்கிறாரா? அவர் செவைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மளால் முடியாதுதான், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுதான். நம்ம எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா அதுவும் கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் செய்ய முடியும். அவருடைய பலன் இருந்தால் தான் செய்ய முடியும். அவருடைய இரக்கங்கள் இருந்தால் தான் செய்ய முடியும். அவர் இல்லை அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இங்கே சங்கீதத்தில் பார்க்கிறோம், என்னை பலத்தால் அவர் இடை கட்டுவார். பலன் இல்லாமல் இருக்கலாம். மன ரீதியில் பலன் இல்லை, உடல் ரீதியிலையும் பலன் இல்லை, 2 விதத்துலையும் பலன் இல்லை, மனசுலையும் இல்லை, சரீரத்துலையும் இல்லை. பலன் இல்லாத ஒரு நிலையில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்தினாலே உங்களை இடை கட்டுகிறார். உங்களுடைய வழியை அவர் செவைப்படுத்துகிறார். ரோமர் 8:26 ஒரு வசனத்தை பார்க்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. He will help you. உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களை சீர்படுத்தி, பேதுரு சொல்றாரு, அவர் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் பலப்படுத்துவார். விசுவாச அறிக்கை. என் பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிம்மதியை திருடுகிறதோ, உங்களுடைய பணத்தை திருடுகிறதோ, உங்களுடைய வாழ்க்கையை திருடுகிறதோ, அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மாறாக நீங்கள் விசுவாச அறிக்கை இடுங்க. நம்ம இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன்? இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்கள் மிக சீக்கிரத்திலே கடந்து வருகிறது. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். 26வது வசனத்தில் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, என் மாம்சமும் என் இருதயமும் என்ன செய்து மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். எல்லாமே கீழே போகுது, ஆனாலும் கீழே போகிற என்ன என் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் மேலே அவர் கொண்டு வருவார். அதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால்
ஆண்டவர் அவனோடு இருந்து அந்த சூழலிலிருந்து அவன் தப்பித்து வெற்றியோடு ஜெயத்தோடு கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதான் விசுவாச அறிக்கையிடணும். வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். விசுவாசத்தில் நட. பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து உன் வாழ்க்கையில காரியங்களை செய்யாதே. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே தான் வரும். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல பார்க்கிறோம், 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் உயர்த்த முடியும், எவரையும் ஆசீர்வதிக்க முடியும். அது ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. கஷ்டத்துல, வேதனையில, ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில நீங்க விசுவாச அறிக்கை எடுங்க. உம்மாலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அப்பா நான் சுதந்திரிக்க தகுதி உள்ளவனாய் நீர் என்னை மாற்றுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்மால் எல்லாம் செய்யக்கூடும். மனிதர்கள் அவர்கள் பார்க்கிற காரியத்தை அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. மனிதர்கள் அவர்கள் பார்க்கிற காரியங்களை அவர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? மனிதர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், அவர்கள் பார்க்கிற காரியத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று. அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். மேகமே இல்லாமல் கூட மழையை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். மருந்தே இல்லாமல் ஒரு மனிதனை குணப்படுத்த முடியும். எதுவுமே இல்லாமல் உங்களை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் இந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். சூழ்நிலை பல வருஷம் ஆகும் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகுங்க, இது ரொம்ப வருஷம் ஆகும், இது நடக்கவே நடக்காது, இது கூடவே கூடாது. ஆனால் பட் காட் கேன் டூ இன் செகண்ட்ஸ். ஆண்டவராகிய கர்த்தர் நொடி பொழுதிலே, எது வருடங்கள் ஆகுமோ, எது ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகுமோ, அது நொடி பொழுதிலே ஆண்டவராகிய கர்த்தரால் செய்ய முடியும். யூ ஆர் நாட் ஃபாலிங் பிஹைண்ட். நீங்க பின்னோக்கி போகல. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை முன்னோக்கி அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தி எனிமி, பிசாசு பலவிதமான அவிசுவாசமான எண்ணங்களை உங்களுக்கு கொடுப்பான். அவனுக்கு தெரியும் என்ன எண்ணத்தை கொடுத்தா, என்ன காரியங்களை நீங்கள் பார்க்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினா நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டு ஓடி விடுவீங்க, உங்க விசுவாசத்தை தொலைத்து விடுவீர்கள் என்று பிசாசுக்கு நன்கு தெரியும். He loves to put all negative thoughts in your life. உன் வாழ்க்கையில பலவிதமான தோல்வியான எண்ணங்களை உங்களுக்குள்ளாக அவன் விதைக்க பார்ப்பான். பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். 5ஆம் வசனத்துல, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்குகிறோம். எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் அவிசுவாசமான எண்ணங்கள் எதெல்லாம் கடந்து வருகிறதோ அதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குங்க. அதையெல்லாம் உங்களுக்குள்ளாக கொண்டு வராதீங்க. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் உள்ள கொண்டு வாருங்க. அவிசுவாசமான தோல்வியான எண்ணங்கள், யோசனைகளை நீங்க உள்ள கொண்டு வராதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும். ஏசாயா 26 கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். அழகான ஒரு வார்த்தை 3ஆம் வசனத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே அவன் நம்பி இருக்கிறபடியால், எப்படி? உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரையே நம்பி இருந்தார் ஆண்டவர் நாம் சமாதானமா இருக்கும்படியாக செய்வார். நாம் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? சூழ்நிலையை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அவிசுவாசத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை தோல்வியான காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? சகோதரா, சகோதரி, அல்லேலூயா. மற்றவர்களுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யாதீங்க. அவர்களுடைய வார்த்தை உங்களுடைய விசுவாசத்தை திருடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தாதீங்க.
மற்றவருடைய வார்த்தையினால உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, உங்கள் காத்திருப்புல, உங்களுடைய கஷ்டத்துல, உங்களுடைய தோல்வியில, உங்களுடைய வேதனையில, உங்களுடைய இயலாமையில நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை அது தீர்மானிக்கும். அல்லேலூயா. Do the right thing when nothing is improving. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை. ரொம்ப வருஷமா அப்படியே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். இன்ற வரைக்கும் வேதனையோடு தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் பலவிதமான செலவுகள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நன்மையான முன்னேற்றங்கள் இல்லை, உயர்வான முன்னேற்றங்கள் இல்லை. எல்லாமே கீழே தான் போய் கொண்டு இருக்கிறது. மேலே எழக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் காத்து கொண்டு இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் உங்களுடைய நிலையை மாற்ற அவர் கடந்து வருவார். ஹல்லேலூயா. சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் என்ன செய்வேன், ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்படி தீவிரமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்யும்போது நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோப்பா எவ்வளோ வேகமான காரியங்கள் நொடி பொழுதுல சூழல் மாறிடுச்சே, இப்படியுமா நடக்கும், இப்படியுமா நடக்கும், இப்படியுமா ஆண்டவரால் செய்ய முடியும் என்று நீங்க இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் பாராததை, நல்ல கவனமா கேளுங்க, நீங்க பார்க்காததை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கறது கஷ்டம் தான் பார்க்குறோம், வியாதி தான் பார்க்குறோம், இயலாமை தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பாராத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஸ்டே இன் ஃபெய்த். விசுவாசத்தில் இருங்க. உங்களுடைய கஷ்டமான காலங்களிலே, வேதனையான நேரங்களிலே நீங்கள் இன்னும் ஆண்டவரை பற்றி கொண்டு இருங்க. எது வருஷங்கள் ஆகுமோ அது நொடி பொழுதிலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் பார்க்கிற விஷயம் என்னை அசைக்காது, எனக்கு உள்ளாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை மாத்திரமே என்னை அசைத்து உமக்கு நேரே கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்தில் யோசேப்பு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைத்தார்கள், அவனை விற்று போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்திற்கு மேல ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருந்தது. முன்னேற்றத்திற்குரிய, ஆசீர்வாதத்திற்குரிய, இல்ல சமாதானத்திற்குரிய, இல்ல சந்தோஷத்திற்குரிய எந்த ஒரு காரியமும் நடக்கல. ஒரு அடிக்கு மேல ஒரு அடி கீழே விழுந்து கொண்டே தான் இருந்தான். மேலே எழக்கூடிய ஒரு காரியங்களும் நடக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையே ஒரு கேள்வியாய் மாறினது. வாழ்க்கையில கவலைப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய எல்லா காரணமும் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த யோசேப்பு அவர் உண்மையா இருந்தார், அவர் பொறுமையா இருந்தார், அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இது ரொம்ப முக்கியம். எப்போ எந்த ஒரு நன்மையான காரியம் நடக்கல, எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய முகாந்திரமும் இல்லை, இந்த சூழலிருந்து நான் வெளியே வருவேனா, சுத்தமா ஒரு சைன், ஒரு அடையாளம் கூட இல்லை. ஒரு அடிக்கு மேல இன்னொரு அடி, இன்னொரு அடிக்கு மேல இன்னொரு அடி, கீழே விழுந்து கொண்டே தான் இருந்தது. கீழே போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். மேலே எழக்கூடிய ஒரு வாசலும் திறக்கல. அப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். என்ன தெரியுமா நடந்தது? ஒரு நாள் வந்தது, இந்த யோசேப்பு இருந்த அந்த தேசத்தினுடைய ராஜா பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனம் அந்த ராஜாவை ரொம்ப பயமுறுத்தி, ரொம்ப பயத்திற்குள்ளாக அந்த ராஜாவை கொண்டு வந்தது. உடனே அந்த ராஜா கேட்குற, இந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியல. அப்போ ஒருவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சொப்பனங்களை விவரிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான், ஆனால் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரன் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல வந்தான். தீவிரமாய் கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் ஜெயில தான் இருந்தான், சிறைச்சாலையில தான் இருந்தான். கொஞ்ச நேரம் வரைக்கும் அழுக்கு வஸ்திரம், கொஞ்ச நேரம் வரைக்கும் அவனுடைய, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கேள்வியாக இருந்தது.
எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில உயர்வதற்குரிய அடையாளம் எதுவுமே இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அடையாளம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, கொஞ்ச நேரம் வரைக்கும். அல்லேலூயா. ஆனா திடீர்னு ஒரு மாற்றம், திடீர்னு சூழல் மாறிடுச்சு, திடீர்னு அவனுடைய உடைகள் மாறிவிட்டது, திடீர்னு அவனுடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் மாறிவிட்டது. எல்லாமே திடீர் திடீர். வேதம் சொல்லுகிறது தீவிரமாய். தீவிரமாய் அப்படின்னா so fast, just in a moment, செகண்ட்ல பட்டு பட்டு பட்டுன்னு வேகமாய் சூழல் மாறிவிட்டது. எத்தனையோ வருஷம் மாறல, எத்தனையோ மாதங்கள் மாறல, எத்தனையோ நாட்கள் மாறல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கலாம். உண்மையா இரு, விசுவாசத்தோடு இரு, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழு. நொடி பொழுதலே ஆண்டவராகிய கர்த்தர் சூழலை உங்களுக்காக அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமே. நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது இந்த ஆண்டவர் என்ன செய்வார் என்று. இந்த யோசேப்பை போல உண்மையாயிருங்க, விசுவாசத்தை இழக்காதீருங்க. எவ்வளவுதான் கால தாமதம் ஆனாலும், கைவிடப்பட்ட எவ்வளவுதான் மோசமான நிலையில உங்களுடைய நிலை கைவிடப்பட்ட நிலையாய் இருந்தாலும், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு புலம்பாம இருங்க. The best is yet to come. மிக சிறந்தது ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்காக அவர் கொண்டு வந்து நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்வார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகிய நான் என்ன செய்வேன், ஏற்ற காலத்திலே இதை நான் தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அவர் செய்கிற காலங்கள் அது என்றைக்குமே சரியான காலமாக இருக்கும். அவர் கொண்டு வருகிற நேரம் அது சிறந்த நேரமாக இருக்கும். அல்லேலூயா. ஐயோ, ஏன் எனக்கு இத்தனை நாட்கள் இவ்வளோ காரியங்கள் எனக்கு நடக்குது, ஏன் இத்தனை நாட்கள் நான் கஷ்டத்தில் இருக்கணும், ஏன் இத்தனை நாட்கள் நான் வேதனையில் இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல விதத்தில் பிரச்சனைகள் வரும். ஒன்று பிசாசன் மூலமாக வரலாம், இல்லை மனிதர்கள் மூலமாக பிரச்சனை வரலாம், இல்லை நம்மாலேயே நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடலாம். முக்கியமான 3 நிறையா இருக்குது. நிறைய விதத்தில் பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வரும். அதில் முக்கியமான 3, ஒன்று பிசாசனால, ஒன்று மனிதர்களால், இல்லை நம்மளால். அல்லேலூயா. நல்லா கவனமாக, எப்படி வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் கர்த்தரை அண்டி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால், எத்தனை தான் கஷ்டம் வந்தாலும், எத்தனை தான் போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தான் பாடுகள் வந்தாலும், இது எல்லாமே உங்களுடைய நன்மையாக அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. God will use everything for your good if you trust him. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமே நீ நன்மையாய் நீ சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார், கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? ஏன் இத்தனை நாட்கள் நான் பாடுகளில் இருக்கணும், ஏன் வருஷங்களாக நான் வேதனையில் இருக்கணும்? ஏன் தெரியுமா? நம்பர் 1, முதலாவது, சம்டைம்ஸ் God will shake up things in my life. சில நேரத்தில் கர்த்தர் என்னை போட்டு அசைப்பார். எப்படி அசைப்பார்? பாடுகள் மூலமாக, வேதனைகள் மூலமாக, பற்றாக்குறையின் மூலமாக என்னை போட்டு அசைக்கிறார். ஏன் பண்றாரு? நம்பர் 1, டு இன்ஸ்பெக்ட் மீ, என்னை சோதித்து பார்க்கும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. பீப்புள் ஆர் லைக் டீ பேக்ஸ். யாருக்கெல்லாம் டீ பேக் தெரியும்? இந்த டீ பேக் இது என்ன பண்ணணும்? இதை சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சுடு தண்ணியில் இந்த டீ பேக் என்ன செய்வோம்? நம்ம போடுவோம். அப்போ சுடு தண்ணியில் இந்த டீ பேக்கை போட்டால் என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? டீ பேக் இந்த சுடு தண்ணியில் போடும்போது அந்த 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 தண்ணீரினுடைய நிறம் என்ன ஆகுது? மாறும். அந்த தண்ணீருடைய சுவை மாறும். நிறம் மாறுது, சுவை மாறுது. அது குடிக்கும்போது உடல்ல சில மாற்றங்கள் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. எப்போ? இது சும்மாவே இருந்தா வராது. இதை எடுத்து சுட தண்ணியில போட்டாதான் இதனுடைய தன்மை என்ன என்று வெளியே வரும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய தன்மை என்னவாக வெளியே வருகிறது. அல்லேலூயா. அந்த சுட தண்ணியில் போடும்போது இந்த டீ பேக் உள்ள இருக்கிற அந்த டீ தூள்கள்
இது வெளியே வருது. அது சுவையை கொடுக்கிறது. நம்ம பிரச்சனைகள் நமக்கு வரும்போது, அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் போகும்போது நம்ம எப்படிப்பட்ட சுவையாக நாம் வெளியே வருகிறோம்? புலம்புறோமா, இல்லை கர்த்தரை தூஷிக்கிறோமா, இல்லை பொல்லாத காரியங்கள் நம்மளிருந்து வெளியே வருகிறதா? அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். இதெல்லாம் எப்போ தெரியும்? ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து வெளியே வர காரியங்கள் எப்போ தெரியும்? உள்ள போகும்போது தான் தெரியும். எதற்குள்ளாக? பிரச்சனைகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக. அல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஏன் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்ப்பதற்காக. டு இன்ஸ்பெக்ட் அஸ். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நமக்குள்ளாக இருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே வருகிறது அதை பார்க்கும்படியாக. நல்ல கவனமாய் கேளுங்க. வாட் இஸ் இன்சைட் இஸ்? நமக்குள்ளாக என்ன இருக்கிறது? நமக்குள்ளாக என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறதா? இல்லை ராங் மோட்டிவ்ஸ், தவறான எண்ணங்கள் இருக்கிறதா? இல்லை தவறான யோசனைகள் இருக்கிறதா? இல்லை பொய்கள் இருக்கிறதா? இல்லை என்ன இருக்குது? சம்திங் விச் காட் டஸ் நாட் லைக். கர்த்தர் விரும்பத்தகாதது என்ன இருக்கு? அது எப்போ வெளியே வரும்? பிரச்சனைகள் மூலமாக, பாடுகள் மூலமாக, வருத்தங்கள் மூலமாக, கஷ்டங்கள் மூலமாக. அப்போதான் அது வெளியே வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:5. உத்தமனுடைய நீதி அவன் வழியை என்ன செய்து? அது செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். நமக்கு நீதி இருக்குதா? இல்லை நீதி இல்லாத துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கிறதா? வாட் இஸ் இன்சைட் இஸ்? நமக்குள்ளாக இருக்கிறது என்ன? வாட் இஸ் இன்சைட் யூ? உனக்குள்ளாக எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது? அதெல்லாம் எப்போ வெளியே வரும்? கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வரும்போது தான் அது வெளியே வருகிறது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம், அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்களேன். சகரியா 8:17. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் என்ன செய்யாத? தீங்கு நினையாத. இந்த தீங்கு நினையக்கூடிய காரியங்கள் எப்போ வரும்? பொறாமை வரும்போது, இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப முக்கியம். தானியேலை குறித்து அவனோடு இருந்தவர்கள் அவனை குறித்து பொறாமைப்பட்டு எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்ற திட்டம் அவர்கள் தீட்டி கொண்டிருந்தார்கள். என்ன நடந்துச்சு? அவர்கள் என்ன திட்டம் தீட்டினார்களோ அவர்களே அந்த திட்டத்திற்குள்ளாக அவர்கள் விழுந்து அவர்கள் இறந்து போனார்கள். என் சகோதரா, சகோதரி, வாட் இஸ் இன்சைட் யூ? கர்த்தர் அதை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நமக்குள்ள என்ன இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கிறோம், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுது. அப்புறம் ஏன் பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? அவர் பார்க்க விரும்பல, நாம் அதை பார்த்து கொள்ளணும், நாம் அதை புரிந்து கொள்ளணும், நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாக, இப்படிப்பட்ட பாடுகள் மூலமாக நம்மையே நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் எப்படி என்று நமக்கே நாம் தெரியும்படியான ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். வாட் இஸ் இன்சைட் யூ? நமக்குள்ளாக என்ன இருக்கு? இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை நாம் பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில், உன் இருதயத்தில் என்ன செய்யாத? தீங்கு நினையாத. இருதயத்தில் தீங்கு நினையாத, பொய் ஆணையின் மேல் பிரியப்படாத. இவைகளெல்லாம் என்னது? கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம். என் சகோதரா, சகோதரி, அவர் தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்யணும் அப்படின்னா நீ தீவிரமாய் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி ஓடு. அல்லேலூயா. அவர் தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் செய்ய வேண்டும் என்றார். தீவிரமாய் நம்மளை உயர்த்தணும், தீவிரமாய் நம்மை ஆசீர்வதிக்கணும், தீவிரமாய் நம்முடைய சூழல் மாறணும் அப்படின்னா தீவிரமாய் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யாமல் இதிலிருந்து விலகி ஓடு. லேவியின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். லேவியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக,
பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரரின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அவர் சொல்றார், பழிக்கு பழி வாங்காத, பொறாமை கொள்ளாத, நீ உன்னில் நீ அன்பு கூறுவது போல என்ன செய், பிறனிலும் நீ அன்பு கூறு. அல்லேலூயா. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் என்ன செய்யாத, பகைக்காத. பிறன்மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் என்ன செய்யாத, கடிந்து கொள்ள வேண்டும். என் சகோதரா சகோதரி, வாட் இஸ் இன்சைட் யூ? இதெல்லாம் எப்போ வருது? இந்த டீ பேகு அந்த சுடு தண்ணியில் போகும்போது இதுக்குள்ள எப்படிப்பட்ட தன்மை இருக்கு என்று அது சுடு தண்ணியில் போனால் தான் வெளியே வருது. அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மூலமாக, பாடுகள் மூலமாக நமக்குள்ளாக எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கு என்று வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து அவர் பார்க்கிறார். என்ன இருக்குது, எப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிறது. ஸ்தேவானை போட்டு அடித்து கொள்றாங்க, கல்லால் அடித்து கொள்கிறார்கள். இத்தனைக்கும் ஒரு தப்பும் பண்ணல. அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவராக இயேசுவை பற்றி பிரசங்கம் செய்தார். அவர் சொல்றார், எல்லாரும் மனம் திரும்புன்றார். அதற்காக என்ன செய்தார்கள்? கல்லால் அடித்து கொன்றார்கள். அப்படி கல்லால் அடித்து கொள்ளும் போதும் அந்த யார் அடித்து கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்றார், ஆண்டவரே இவர்களை மன்னியும். உள்ள என்ன இருக்குது? அந்த கஷ்டத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் அது வெளியே வருகிறது. சங்கீதம் 34 சங்கீதம் 13, 14 வசனங்களை பார்க்கலாம் வேகமாக. சங்கீதம் 34, 13, 14. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். என்ன அழகான ஒரு வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கு உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். வாழ்க்கையில தீவிரமாய் கர்த்தர் செய்யணும்னா நீ வாயை திறக்காம இருந்தாலே போதும். நீ வாயை திறந்த அங்க பிசாசு வந்துடுவான். அல்லேலூயா. நிறைய பேர் அவனுடைய வாயினாலே வாழ்க்கையில அவனுடைய சரீர பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, பணத்தை எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். இழந்து விடாதே, தீவிரமாய் சரி செய். தீவிரமாய் என்ன செய்ய? சரி செய். வாட் இஸ் இன்சைட் யூ? ஒரு சின்ன ஒரு சூழல் உனக்கு ஒரு கொண்டு வந்தா, உன்னை சோதிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சூழல் கொண்டு வந்தா உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே வந்துடுது. என் சகோதரா சகோதரி, God is watching you. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். He likes to inspect you. உன்னை சோதிக்க பார்க்கிறார். நீ எப்படிப்பட்ட தன்மை உனக்குள்ளாக இருக்கிறது. அந்த கஷ்டத்துல அந்த சூழல் வரும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ற, உனக்குள்ளாக இருந்து எப்படிப்பட்ட சுவாபம் வெளியே வருது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தோம், அழகான ஒரு வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன செய்ய? விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை என்ன செய்ய? தொடர்ந்து கொள். அல்லேலூயா. God uses your problem to inspect you. நீ யார் என்று கர்த்தர் பார்க்க அவர் விருப்பமாக இருக்கிறார். இன்னும் சொல்லலாம், அவர் இல்லை, நம்மளையே நம்ம பார்க்கும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட சூழலை அவர் ஏற்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்க்கலாம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்கிறது என்ன செய்யுங்க? விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய படி, நன்மை செய்ய படி, தீமை விட்டு விலகி ஓடு. அல்லேலூயா. ஆமென். சோதனைகள், பாடுகள் ஏன் வருகிறது? நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன பேசி கொண்டு இருக்கிறோம், இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடம் என்ன இருக்கு என்று கர்த்தர் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? வேர் ஆர் யூ? யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு
தெரியாதா? நல்ல குணமா கேளு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்குரிய விடை ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேட்கிறாரு? அது உனக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்காக கேட்கிறாரு. ஆதாம கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிற? ஏன் கேட்டார் தெரியுமா? ஆதாமுக்கு தெரியணும் அவன் எங்க இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் எவ்வளவு தூரமா இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக. அல்லேலூயா. இத்தனை காலங்கள், இத்தனை வருடங்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்ததே இல்லை. ஏன் கேள்வி வந்ததே இல்லை? அவன் பக்கத்திலே தான் இருப்பான். அவன் பக்கத்திலே இருப்பான். அப்படின்னா இப்ப கேள்வி வரதுக்கு காரணம் என்ன? அவன் ரொம்ப தூரத்துல போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த கேள்வி கேட்டதற்கு பதிலுக்காக அல்ல, ஆதாமுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த கேள்வி வந்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்கு? ஏன் என் வாழ்க்கையில அப்படி இருக்கு? கேள்வி கேட்கிறியே, அந்த கேள்வி நீ ஆண்டவரை கேட்க வேண்டிய கேள்வி அல்ல, நீ உன்னையே கேட்க வேண்டிய கேள்வி. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, திங்க், யோசி, ஞானமா யோசி, புத்தியா யோசி. அதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானை இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என்ன ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் மன்னிச்சிரு அப்படின்னு நீ கேட்கிறாயா? அல்லேலூயா. எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு, கர்த்தர் வெறுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க என்று இப்படிப்பட்ட நிலை உன்னுடைய நிலையா இருக்கா? God uses your problem to inspect you. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், அது நம்ம என்ன செய்கிறோம் என்று நாம் பார்க்கும்படியான அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. தீவிரமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றார், தீவிரமாய் நம்முடைய சூழல் மாற வேண்டும் என்றார், தீவிரமாய் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி ஓடிவா. அல்லேலூயா. தீவிரமாய் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்ன செய்? விலகி ஓடிவா. சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தில் 1-3 வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இவர்கள்தான் தேவனுடைய பரிசுத்த பரலோகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. தன் நாவினால் என்ன செய்ய மாட்டான்? புறங்கூற மாட்டான், தப்பான காரியங்கள் பேச மாட்டான், தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அடுத்தது, தான் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பான். அல்லேலூயா. அடுத்தவங்களை பற்றி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் பேச மாட்டான். இவர்கள் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் செய்வார்கள். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, அதான் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோமே எரேமியால, எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே வந்து நின்னா அங்க விடுதலை கிடைக்குமான்னு கேட்கிற ஒரு கேள்வியே வருது. நீ என்ன மாதிரி செய்து கொண்டு இருக்கிறாய்? வாட் இஸ் இன்சைட் யூ? உனக்குள்ளாக என்ன இருக்கு? அல்லேலூயா. உள்ளாக என்ன இருக்கு? அது எப்ப தெரியுது? பிரச்சனைகள் வரும்போது. அது எப்ப தெரியுது? பாடுகள் வரும்போது. அது எப்ப தெரியுது? நம்ம விரும்பத்தக்காத சூழல் வரும்போது. அது எப்ப தெரியுது? திடீர்னு ஒரு சோதனை வரும்போது உள்ள இருக்கிறது என்னவா இருக்கிறது என்று அப்ப தெரிகிறது. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, how far are you from this God? இந்த ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க? அவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் கேட்டாரு? ஆதாமுக்கு தெரியணும், ஆண்டவருக்கு தெரியும் எங்க இருக்கிறான்னு. அவருடைய தோட்டம், அவருடைய பூமி, அவர் உண்டு பண்ணின ஒரு நபர் ஆதாமு. அவருக்கு தெரியும் ஆதாம் எங்க இருக்கிறான்.
கேட்டதுக்கு, அந்த கேள்வி கேட்டதற்கு அர்த்தம் என்ன? ஆதாமுக்கு தெரியணும் அவன் எங்கே இருக்கிறான், நம்ம எங்கே இருக்கிறோம், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் ஆண்டவரை விட்டு விலகி. நம்முடைய சுவாபத்தின் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய், நம்முடைய செயல்கள் மூலமாய், நம்முடைய தன்மையின் மூலமாய் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமா? ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமா? அல்லேலூயா. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் கூப்பிட்டது ஆதாமுக்கு கேட்டுருச்சு, ஆனால் ஆண்டவர் கூப்பிடுறது நமக்கு கேட்குதா? அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டது ஆதாமுக்கு கேட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கூப்பிட்ற தூரத்தில் தான் ஆதாம் இருந்தான், பக்கத்தில் இல்லை, ஆனாலும் கூப்பிட்ற தூரத்தில் இருந்தான். நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்னு யோசித்து பார் சகோதரா சகோதரி. ஹவு ஃபார் ஆர் வி ஃப்ரம் திஸ் காட்? இந்த ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்தில் நாம் இருக்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. எது தடுக்குது? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாத அளவிற்கு எது தடையாய் இருக்கிறது? அல்லேலூயா. யோசித்து பார் சகோதர சகோதரி. நம்முடைய சுவாபங்களா, நம்முடைய வார்த்தைகளா, நம்முடைய தன்மைகளா, பாவங்களா? எது ஆண்டவருடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வுகளையும் தேவைகள் சந்திக்கப்படுகிற காரியத்தையும் எது தடை செய்கிறது? How far are you from this God? எவ்வளவு தூரம் இருக்கிறோம் இந்த ஆண்டவரை விட்டு? Are we very far? ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமா? யோசித்து பார், யோசித்து பார். தீவிரமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்றால் தீவிரமாய் இந்த காரியத்திலிருந்து விலகி ஓடிவா. அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த தீர்க்கதரிசி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். போதும், நீ நீதிக்கென்று விதை விதை. அப்படின்னா என்ன? நீதிக்கு இன்னொரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். நீதிக்கு ஒரு அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கை வாழு. ஆண்டவராகிய இயேசுவுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்யி. உனக்காக செய்யாத, உனக்காக செஞ்ச கீழே விழுந்துருவ. உன்னுடைய விருப்பத்தை செஞ்சா கீழே விழுந்துருவ. ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யி. நீ நீதிக்காக என்ன செய்யி? நீ வித வித தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், தீவனை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். அநியாயத்தை உழுதீர்கள். அப்படின்னா என்னத்தை விதைச்சோம்? அல்லேலூயா. தீவனை அறுத்தீர்கள், என்னத்தை விதைத்தோம்? பொய்யின் கனியை புசித்தீர்கள், என்னத்தை விதைத்தோம்? எதை பெற்றுக்கொண்டாலும் என்னத்தை விதைத்தோம் என்று யோசித்து பார் சகோதரா சகோதரி. உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். உன்னுடைய வழி, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய யோசனை, உன்னுடைய காரியங்கள் இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் என்று உன்னையே சார்ந்து இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் செய்தோமா? How far are we from this God? இந்த இயேசுவை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்துவம், உன்னை நான் தீவிரமாய் இந்த காரியத்தை நான் செய்வேன் சொல்றார். என்ன காரியம் செய்வேன்? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நான் என்ன செய்வேன்? நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் சொன்னதுதான். உரைக்கப்பட்ட வார்த்தை உரைக்கப்பட்டதே. என் சகோதரா சகோதரி, உரைக்கப்பட்ட வார்த்தை உரைக்கப்பட ஒரு நிலை நம்மளுடைய வாழ்க்கையில நிலையாய் மாறணும் அப்படின்னா டூ ஃபாஸ்ட். அவர் ஃபாஸ்டா செஞ்சிருவாரு, நீ ஃபாஸ்டா செய்யி. என்ன செய்யி? இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய். அவன் பார்த்த அநியாயத்திலிருந்து விலகி ஓடிவா, தீவினையிலிருந்து விலகி ஓடிவா, பொய்யான காரியத்திலிருந்து விலகி ஓடிவா, உன்னுடைய விருப்பத்திலிருந்து விலகி ஓடிவா, உன்னுடைய வழிகளிலிருந்து விலகி ஓடிவா, ஆண்டவர் இடத்துல ஓடிவா. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்திற்கு விலகி ஓடிவா. கம் டு காட். சீக்கிரமா ஆண்டவர் இடத்துல ஓடிவா.
மற்ற காரியத்திலிருந்து விலகி ஓடி வா. ஹல்லேலூயா, ஆமென். ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஏய் வேர் ஆர் யூ? ஆதாமே எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய்? அவன் என்ன செஞ்சான்? அவர் சொல்றார், ஆதாம் சொல்றாரு, நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். நாம் எதிலெல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம்? அவர் சொல்றார், அழகான ஒரு வார்த்தை சொல்ற, நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் அஃப்ரைட் அண்ட் ஐ எம் ஹைடிங். நான் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன்றார். நாம் எதுல பயந்து நாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குரிய அர்த்தம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நமக்கு தெரியுதா என்பதற்காக ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு தெரியுதா என்று ஆண்டவர் கேட்கிறார். என் சகோதர சகோதரி, அந்த கேள்விக்குரிய பதில் உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ அதிலிருந்து வெளியே வர முடியும், தீவிரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த கேள்விக்குரிய பதில் உனக்கு தெரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அதிலேயே தான் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். we cannot come out. அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற கேள்விக்குரிய அர்த்தம் பதில் உனக்கு தெரியுமா என்று பார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியமும் அது என்ன என்று யோசித்து பார். God shakes things up to inspect us. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை அசைக்கிறார். வியாதியின் மூலமாக, வேதனையின் மூலமாக, துன்பத்தின் மூலமாக, பாடுகள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக நம்மை அசைத்து பார்க்கிறார். ஏன் அசைத்து பார்க்கிறாரு? நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய சைகைகள்னால, நம்முடைய சொல்லுனால, நம்முடைய கிரியையினால, நம்முடைய குணாதிசயத்தினால எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு விலகி வந்துட்டோம் என்று கர்த்தர் சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். வேகமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அவர் இருதயத்தை, உள்ளந்திரியங்களை எல்லாத்தையும் சோதித்து பார்த்து அதுக்கு ஏற்றவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். சகோதரா சகோதரி, தீவிரமாய் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய, தீவிரமாய் கர்த்தருடைய காரியத்தை செய். God examines our motives. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். மனிதனுக்கு தெரியாது. மனிதனுக்கு தெரியாது. மனிதனுடைய பார்வைக்கு நம்மை போல ஒரு நல்லவன், நம்மை போல ஒரு நீதிமான், நம்மை போல ஒரு பரிசுத்தவான் யாருமே இருக்க முடியாது. அது மனிதனுடைய பார்வையில். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிறோமா? வெளியே நல்லா வெள்ளை போட்டு நல்லா பூசப்பட்ட கல்லறையை போல இருக்கு. ஆனால் உள்ள என்ன இருக்குது? சொல்லுப்பா, உள்ள என்ன இருக்குது? எலும்பு கூண்டு இருக்கிறது. God examines our heart. நம்முடைய இருதயத்தை அவர் பரிசோதித்து பார்க்கிறார். பரிசோதித்து பார்க்கிறார். He shakes things up. அசைக்கிறார். கஷ்டத்தின் மூலமாக நம்மை அசைக்கிறார். போராட்டத்தின் மூலமாக நம்மை அசைக்கிறார். பலவிதமான பாடுகள் மூலமாக. ஏன் அசைக்கிறாரு? He wants to inspect us. நம்ம யாரு என்று நாமே அறிந்து கொள்ளும்படியாக அசைக்கிறார். அது நீ நல்லா யோசித்துக்கோ, அதை புரிந்துக்கோ. அதை புரிந்து கொண்டால் அதிலிருந்து வெளியே வர முடியும். அதை நம்ம பிடித்து கொண்டா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தீவிரமாய் அதிலிருந்து வெளியே வர முடியும். அப்படி தீவிரமாய் அதிலிருந்து வெளியே வரும்போது தீவிரமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. God examines our motives. நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், புத்தி, இருதயம், காரியங்களை அவர் அறிவார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை பாருங்களேன். சங்கீதம் 139 1-2 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் உட்கார்தலை, என் எழுந்திருக்கிறதலை நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். அல்லேலூயா. He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியுது. ஆமென். Why is more important than what? நீ ஏன் செஞ்ச,
ஏன்ன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ செய்ததை விட நீ ஏன் செஞ்சன்றதுதான் ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், நீ ஒரு காரியத்தை செய்ததை விட நீ ஏன் செய்த, இல்லை என்னத்தை செய்த, நீ என்ன செஞ்ச அதை விட நீ ஏன் செஞ்ச, அது ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமென். வெளி தோற்றம், காட் இன்ஸ்பெக்ட்ஸ் அஸ். நம்ம உள்ளந்திரியங்களை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் அவர் பார்க்கிறார். வெளி தோற்றம் ஆண்டவருக்கு அது விருப்பம் அல்ல. உள்ள எப்படி இருக்குது அதுதான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. சாமுவேல் தாவீது என்னுடைய அண்ணனை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இவன் தானா அப்படின்னு அவருக்குள்ள மனசுக்குள்ள தோணுது. இவன் தான் இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவா என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. வெளித்தோற்றம் மனிதனுக்கு வேணும், ஆனால் உள்ள ஆண்டவருக்கு வெளித்தோற்றம் தேவையில்லை. ஆண்டவருக்கு அவனுடைய உள்ளந்திரியங்கள், அவனுடைய இருதயம், அவனுடைய எண்ணம், அவனுடைய யோசனை இது எப்படி இருக்கிறது. காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அ இன்டிகிரிட்டி. நம்முடைய தன்மை, நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய சுவாபம், இதுதான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இமேஜ் இஸ் வாட் எவ்ரிபடி கேன் சி. வெளி தோற்றம் எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் இன்டிகிரிட்டி இஸ் வாட் வி டூ இன் த டார்க். நம்ம யாரும் பாராத வேளையில் நாம் என்ன செய்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் பார்க்கிறார், அது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் ஆச்சு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போக 40 வருஷம் ஆச்சு. 2 வாரம் போதும். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்கன்னா ஒரு 40 நாள் போதும், அவங்க போயிட்டு வந்துடலாம். சீனா மலையை கடந்து அவர்கள் போய் வந்துடலாம் 40 டேஸில். அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறதுனால 40 நாட்கள் போகும். ஆனால் 40 வருஷம் ஆச்சு. உபாகமத்தின் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுகிறது, அழகான ஒரு வசனம், 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் என்ன செய்யறாரு, உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன்னை சோதித்து உன் இருதயத்துல நீ அறியும்படிக்கு. அதான் சொன்ன ஆண்டவர் ஏன் சோதிக்கிறாரு, அவருக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா அதை பார்க்கல, அதை புரியல, ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டம், ஏன் ஆண்டவர் இவ்வளோ போராட்டம், ஏன் ஆண்டவர் இப்படி இன்னும் என்னை கஷ்டப்படுத்துறாரு, இப்படியே கேட்டுட்டே இருந்தானா கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருப்போம். அல்லேலூயா. நீ கேட்டுட்டே இருக்காத, என்ன செய்யணும்னு பாரு. அல்லேலூயா. என்ன செய்யணும் பாரு. ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம் உபாகமத்தில். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. யோசித்து பார். தீவிரமாய் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா, தீவிரமாய் ஆசீர்வாதம் பெறணும், தீவிரமாய் விடுதலை அடையணும், தீவிரமாய் உயர்வு வரணும், தீவிரமான சூழல் மாறணும் அப்படின்னா நீ தீவிரமாய் உன்னையே நீ சோதித்துப்பார். உன்னையே நீ எங்க இருக்கிறேன் என்று சோதித்துப்பார். ஹவு ஃபார் ஆர் யூ, நீ எவ்வளவு தூரத்தில் இருக்கிற, வாட் இஸ் இன்சைட் யூ, யோசித்துப்பார். உனக்குள்ள என்ன இருக்கு. அல்லேலூயா. உனக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு, எவ்வளவு தூரத்துல நீ இருக்கிறன்னு பாரு. அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஆமென். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு எவ்வளோ தூரம் இருக்கிறோம் என்று நாங்கள் யோசித்து பார்க்குறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக என்ன இருக்கு, எப்படிப்பட்ட தன்மைகள், எப்படிப்பட்ட சுவாபங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள், இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள் நாங்கள் யார் என்று நாங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இதை எங்களுக்கு புரியாமல் நாங்கள் என்னென்னமோ காரியங்கள் நாங்கள் புரிந்து கொண்டு யோசித்து கொண்டு இருந்தோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. அப்பா, நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அப்பா,
தீவிரமாய் நீர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை நீர் நடத்தி நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த புதிய மாதமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாக நின்று நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமாயிருந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆசீர்வதித்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.